டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விளையாட்டு களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். விளையாட்டு களம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரை நம்ம சந்திக்கிறோம். இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க போகிறோம்னா ஒரு ஸ்கேட்டர். இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க ஒரு 22 வருஷம் அதுக்கு மேலே விளையாடிட்டு இருக்காங்க ஸ்கேட்டிங்கில். இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் விளையாடி ஒரு 100 மெடலுக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஏஷியன் கேம்ஸ் 2023 நடந்தது. அதில் கலந்துக்கிட்டு பிரான்ஸ் மெடல், அதாவது விமன் டீமில் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஜுரி நடந்தது. பட் இன்ஜுரி நடந்தாலும் அதுலேருந்து ரிகவர் ஆகி பெரிய டோர்னமெண்ட்டான ஏஷியன் கேம்ஸில் செலக்ட் ஆகி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பை ப்ரொஃபஷன் இவங்க ஒரு டாக்டர் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு மெடலை ஜெயிச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமையை தேடி தந்துட்டுருக்காங்க. ஸ்கேட்டிங் ஸ்போர்ட்டில் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு பெரிய அம்பாசிடராக இருக்காங்கன்னே சொல்லலாம் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும். இந்தியன் ஸ்கேட்டர் ஆர்த்தி கஸ்தூரிராஜை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம். உங்களை இந்த விளையாட்டு களம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் மெடல். ஏஷியன் கேம்ஸ் 2023 நீங்கள் பிரான்ஸ் வின் பண்ணிங்களா விமன் டீமில் 3000 மீட்டர் ரிலே. அதை பற்றி சொல்லுங்கள் அந்த ஜேர்னி. ஏஷியன் கேம்ஸ் ஜேர்னி ஆக்சுவலாக இட் ஸ்டார்டட் பேக் இன் 2021 டிசம்பர். அப்போ தான் எங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரையல் நடந்தது ஏஷியன் கேம்ஸ்க்கு. அதுக்கப்புறம் கோவிட்னால ஏஷியன் கேம்ஸ் காட் போஸ்ட்போன் டு 2022 ஆனால் எங்கள் ஜேர்னி 2021 டிசம்பர்லேருந்தே ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வி ஹேட் ஆல்மோஸ்ட் ஒரு 7 ட்ரையல்ஸ் இருந்தது, நிறைய இந்தியன் கேம்ப்ஸ் நடந்தது. அதுக்கப்புறம் ஃபைனல் டீம் செலெக்ஷன் நடந்தப்புறம் ஐ ஹேட் 10,000 மீட்டர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் ரேஸ், அதில் 5th வந்தேன். அண்ட் வி வர் பார்ட் ஆஃப் த ரீலே டீமில் தான் நம்ம பிரான்ஸ் மெடல் வின். ஓகே, என்ன விஷயம் மிஸ் ஆச்சு? ஏன் பிரான்ஸ் கிடைச்சது? ஏன் சில்வரோ கோல்டோ கிடைக்கல டீம் ஈவெண்ட்டில்? டு பி ஆனஸ்ட், கோல்டு சைனீஸ் தைப்பே, சில்வர் கொரியா. தே ஆர் லிட்ரலி வேர்ல்ட் சாம்பியன்ஸ். நம்ம அவங்கள பீட் பண்ணோன்னா வி ஆர் ஆல்மோஸ்ட் இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போடியம் லெவல்ஸ். ஸோ என் டீமை பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் த ஓல்டஸ்ட். ஐ ஹேட் 2 யங்ஸ்டர்ஸ் வித் மீ, பிராண்ட் நியூ கிட்ஸ். ஸோ ஆப்வியஸாக ப்ரெஷர் சிச்சுவேஷன், தே வர் கிட்ஸ் 16 and 7, 15, 16 அந்த ஏஜ் தான் இருந்தாங்க. ஸோ pressure situation also got to us, but apart from that they were the stronger teams, and ultimately the best person has to win less, so we can't be selfish. But India porthovarkum this was the first medal, and because of this skating it's come more in the limelight. There are more people looking at skating, so on the positive side, the medal is an opening for the sport is what I think. ஓகே, இப்போ டீம் ஈவெண்ட்டில் மென்னும் சரி விமென்னும் சரி 3000 மீட்டர் ரிலேயில் பிரான்ஸ் ஈவனாக அடிச்சிருக்காங்க. வாட் வென்ட் ராங் இன் இண்டிவிஜுவல் கேட்டகரி? நீங்கள் இண்டிவிஜுவலையும் கலந்துக்கிட்டீங்களா? ஆமாம், ஆக்சுவலாக டு பி ஆனஸ்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ ஒன் த ரிலே மெடல், பட் மை ஜேர்னி டு ட்ரெயினிங் வாஸ் மோர் ஃபார் த இண்டிவிஜுவல் இவெண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஏஷியன் கேம்ஸ் 3 இவெண்ட் இருந்தது, 2 இண்டிவிஜுவல் ஒரு டீம் இவெண்ட். நான் 2 இண்டிவிஜுவல் இவெண்ட்லையும் ட்ரையல்ஸில் ஃபஸ்ட் வந்தேன். ஆனால் ஏஷியன் கேம்ஸ் ரூலில் ஒரு ஆத்லீட் 2 இவெண்ட் தான் ரேஸே பண்ண முடியும்ட்டாங்க. ஸோ அட் தட் மூமெண்ட் எனக்கு என்னென்னா மேபி நான் 2 இண்டிவிஜுவல் இவெண்ட்டும் பண்ணலாம். தட் ஆப்ஷன் ஐ ஹேட் பிகாஸ் ஐ கேம் ஃபர்ஸ்ட் இன் எவ்ரி திங். பட் இஃப் ஐ ஹேட் டு சூஸ் இண்டிவிஜுவலாக கண்ட்ரின்னு யோசிக்கணும்னா இட்ஸ் ஆல்வேஸ் த கண்ட்ரி ஃபர்ஸ்ட். ஸோ அந்த விஷயத்தில் ஐ சோஸ் 1 டீம் இவெண்ட் அண்ட் 1 இண்டிவிஜுவல் இவெண்ட். நான் 5th வந்தேன். த ஃபர்ஸ்ட் 4 were 2 Korea and 2 Chinese Taipei. They obviously work as a team. So to fight the battle, I had a teammate, but she was again young. So to fight a country alone, 2 countries alone was a little harder than I expected. So 5th வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. லாஸ்ட் டைம் 2018ல கூட நீங்கள் 7th வந்தீங்கன்னு நினைக்கிறேன். Correct. So 2 ranking. Yes, hopefully next Asian Games. Yeah. பட் ஆனாலும் நீங்கள் உங்களுக்கு ஏஜ் அதிகமானாலும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. Yes. ஸோ நீங்கள் ஒரு வெட்டரனாக இருக்கீங்க, ரொம்ப வருஷம் விளையாடிட்டு இருக்கீங்க. இந்த டோர்னமெண்ட் போகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இன்ஜுரி வந்தது. அந்த இன்ஜுரியை பற்றி பேசலாம். 26 ஸ்டிச்சஸ், 20 கட்ஸ், அதை பற்றி சொல்லுங்கள். அந்த இன்ஜுரி எப்படி நடந்தது, அதுலேருந்து எப்படி ரிகவர் ஆனீங்க? So injury happened on May 26th, one of the days that I would never forget. ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்ப்ரிண்ட் முடிச்சுட்டு நான் ரோல் பண்ணும்போது ஒரு சின்ன பையன் நடுவில் வந்தான். ஸோ ஐ பேங்க்ட் இன் டு ஹிம் பிகாஸ் ஐ டென்ட் ஹவ் பிளேஸ் டு கோ. இடிச்சு ரேலிங்கில் இடிச்சு கண்ணாடி குத்தி. ஐ ஹேட் ஸ்டிச்சஸ் ஆன் மை ஃபோர்ஹெட்.
டு பி ஆனஸ்ட் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஐ டோன்ட் நோ how many stitches. என் கான்ஷியஸில் நான் 12 கவுண்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஐ டோன்ட் நோ 22 or 26 எனக்கு கன்ஃபார்மாக தெரில. பேட்லி இன்ஜூர் I was badly injured. எங்கள் அம்மா thankfully since she is a doctor, injury ஆனோடனே we came straight to her hospital. By then they had readied the operation theatre. Surgeons were already there when I came. That's it. I went under anesthesia. They sutured. They suspected mild concussion, so I couldn't skate for 24 days. I didn't skate. But after the suture removal, I think 10 days later, I started going back. Actually, to be honest, 4th day I started training. With the sutures. I went to my trainer, my strength and conditioning coach, Koteshwaran. From day 4, he was always there, ready, just doing upper body, things that don't involve action. So it was a long journey, but I think it was worthwhile. இப்போ இந்த இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகி இந்த இதில் வந்து மெடல் வின் பண்ணியிருக்கீங்க. பை ப்ரொஃபஷன் நீங்கள் டாக்டர், ஒரு டாக்டருக்கே அடிபட்டுடுச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் ரிகவர் ஆகி வரீங்க. டாக்டர் டே இன் டே அவுட் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி டோர்னமெண்ட்டுக்கு போகிறதுக்கு? டாக்டர் நீங்கள் எந்த டிசிப்ளினில் இருக்கீங்க? நான் வந்து ஐ ஃபினிஷ் மை மாஸ்டர்ஸ் இன் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ தேங்க்ஃபுல்லாக தட் இஸ் நாட் அன் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட். எங்கள் அம்மா இஸ் அ கைனகாலஜிஸ்ட். ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு டூ கைனகாலஜி பிகாஸ் ஐ வாண்டட் டு ஸ்கேட். இன்னும் கொஞ்சம் வருஷம் ஸ்கேட் பண்ணணும். கைனகாலஜி பண்ணால் ஸ்கேட் பண்ண முடியாது, நிறைய எமர்ஜென்சிஸ் வரும்னு. பட் டு பி ஆனஸ்ட், the day எனக்கு Asian Games கோலாக வச்சுருந்தேன். that is back in 2021 when I decided Asian Games மெடல் அடிக்கணும்னு. I took a break from medicine. நான் அந்த 1.5 years I was only training. அப்போ தான் I got a foreign coach. ப்ரொஃபஷ்னலாக athlete life live பண்ணிட்டு இருந்தேன். So I think that also made a difference. But if you ask me, managing academics and sports is the most common question I've been asked. இல்ல அது இருக்கு. academics sports நீங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு கஷ்டம். நீங்க மெடிசின் படிச்சிருக்கீங்க, அதுவும் ஒரு விஷயம். அது முடிச்சிட்டு நீங்க டாக்டரா வரீங்க. டாக்டர் ஜாபும் வந்து ஒரு ரிஸ்கான ஜாப், டைம் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். கரெக்ட். நீங்க படிக்கும்போது எப்படி மேனேஜ் பண்ணீங்க ஸ்கேட்டிங் வாஸ் ஒன் திங் which is very common. உங்களுக்கு இதுல அகாடமிக்ஸ் அதுக்கப்புறம் ப்ரொஃபஷன் வந்திருக்கு, ஆனால் ஸ்கேட்டிங் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. அது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஒரு டிப்ஸ் கொடுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ஐ திங்க் ஒரு ஸ்போர்ட், ஐ திங்க் தட்ஸ் வாட் தே டீச், டிசிப்ளின், டைம் மேனேஜ்மெண்ட், ஹவு நெவர் டு கிவ் அப். My day starts very early. I start by 4:30. I skate from 5 to 7. When I was in college, 8 to 4 college. So college முடிச்சுட்டு I'll come back, சாப்பிட்டு ஷவர் பண்ணிட்டு திருப்பி ஸ்கேட்டிங் போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் படிச்சுட்டு தூங்கிடுவேன். பட் தட் வாஸ் மை லைஃப் ஃபார் 5.5 years. அதுக்கப்புறம் 2.5 years ஆஃப் போஸ்ட் கிராஜுவேஷன். ஓகே. ஸோ ஸ்கேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. அந்த ரீலே கேட்டகரியில் தான் நீங்கள் வந்து வின் பண்ணீங்க. வேறு ஏதாவது கேட்டகரியில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் ஆகிருக்கீங்களா, விளையாடிருக்கீங்களா? இது தவிர ஸ்கேட்டிங் ஆக்சுவலாக நீங்கள் ப்ராடாக பார்த்தீங்கன்னா தே ஹேவ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ். நான் பண்ணுறது வந்து ஸ்பீட் ஸ்கேட்டிங் விச் இஸ் ரேசிங். ரேசிங்கில் வந்து அத்லெட்டிக்ஸ் மாதிரி வி ஹேவ் டிஃப்ரெண்ட் இவெண்ட்ஸ். ஒரே ஒரு டீம் இவெண்ட் இருக்குது, தட் இஸ் ரீலே. மீதி எல்லாமே இண்டிவிஜுவல் ரேசஸ். 8 ரேஸ் இருக்குது. என் ஃபேவரட் வந்து லாங் டிஸ்டன்ஸ் 10K மேரத்தான்ஸ் அந்த மாதிரி. இந்தியன் லெவலில் நான் ஸ்ப்ரிண்ட்டோ பண்ணுவேன், லாங் டிஸ்டன்ஸோ பண்ணுவேன். இப்போ வேர்ல்டு லெவல்லேருந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்தாங்க ஏஷியன் கேம்ஸில். எந்த கண்ட்ரி ரொம்ப டஃப்பாக காம்பீட் பண்ணாங்க உங்கள் கேட்டகரியில்? சைனீஸ், தைப்பே அண்ட் கொரியா. ஓகே. ஓவரால் ஏஷியன் கண்ட்ரிஸை விட்டு ஓவரால் குளோபலி எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்தியா கம்பேர் பண்ணும்போது? கொலம்பியா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ். அவங்களாம் எப்படி ட்ரெயின் ஆகுறாங்க? என்ன மெத்தட்ஸ், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க? டு பி ஆனஸ்ட், அவங்களுக்கு வந்து தே கேன் சூஸ் ஸ்போர்ட் ஆர் அகாடமிக்ஸ். Their life is more, அவங்களுக்கு வந்து plan is better. They have a more structured plan, which we didn't have, we are not having. That will take few more years ன்னு நினைக்கிறேன். கொலம்பியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் த நேஷ்னல் ஸ்போர்ட். ஸோ இட்ஸ் லைக் கிரிக்கெட் நம்மளுக்கு வந்து, அவங்களுக்கு வந்து ஸ்கேட்டிங். ஸோ தே ஹேவ் ஆல் த சப்போர்ட் இன் த வேர்ல்ட். இந்தியா இஸ் ஆல்சோ கம்மிங் அப். ஆனால் ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு சூஸ் அகாடமிக்ஸாக sporta, because this is not going to give you much of a future compared to education. That's the difference, I think. Okay, that's why. இங்க இந்தியால எப்படி இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு கோர்ட், அந்த மேட், அந்த இதெல்லாம் எப்படி இருக்கு ஸ்கேட்டிங்? என்ன இன்னைக்கு வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் ட்ராக் இஸ் நேரு ஸ்டேடியம்ங்க. டில் டுடே 2018ல பில்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரிப்பியஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் ட்ராக்ஸ். ஸோ தட் வே நம்ம எஸ்டிஏடியாக இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், தே பீன் எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்ப்ஃபுல். த ட்ராக் வாஸ் ரியலி குட். எஸ்பெஷலி எனக்கு இந்த இன்ஜுரி ஆன அப்புறம் நாங்கள் போய் ஸ்டேடியமில் பேசணும், இந்த மாதிரி பசங்க நடுவில் வராங்க, எங்களால் ட்ரெயின் பண்ண முடியல ஃபுல் ஸ்பீடில்.
ஸோ அந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, எனக்கு நிறைய நாள் இருந்துச்சு அந்த ஃபியர். ஓகே, 22 இயர்ஸ் மேலே நீங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு கொலிஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராக்டிஸ் பண்ணும்போதோ இல்லாட்டி மேட்ச்லேயோ நடக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா, இந்த மாதிரி கொலிஷன் நடந்தால் எப்படி நம்ம grip பண்ணுறது, பிரேக் போடுற மாதிரி, அதுலேருந்து எப்படி சர்வை ஆகிறதுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க, somebody comes in between, இல்லை இப்போ ஒரு குரூப்பாக விழுறாங்கன்னா you will know how to jump, react. ஆனால் என்ன இருந்தாலும் in the end எங்கள் ஸ்கேட்டுக்கு அடியில் 4 வீல் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ மேனுவர் பண்ணாலும் அந்த ஸ்பீடில் you will go and அப்படியே விழுந்தாலும் அது சேஃபாக விழுற மாதிரி கண்டிப்பாக இருக்குது சொல்லுவாங்க. you can roll and fall. தனியாக விழுந்தா நீங்கள் ரோல் பண்ணலாம், ப்ரூசஸ் தான் ஆகும். இப்போ ஒரு நடுவில் வந்தாங்கன்னா அந்த பையனும் விழுவான், நானும் விழுவேன். ஸோ நான் தான் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீடில் இருந்தேன், ஸோ எனக்கு தான் ஜாஸ்தி. இப்போ நடந்த ஏஷியன் கேம்ஸில் உங்களை மாதிரியே இந்த டீமில் மென் டீமில் ஒரு தமிழர் இருக்காரு, விமன் டீமில் ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் இருக்காங்க, கார்த்திகா ஆனந்த்குமார். ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தீங்க? I think skating fraternity கேட்டிங்கன்னா I have one brother who's more like a blood brother for me, that's Anand Kumar. நாங்கள் சேர்ந்து I've seen him grow. எங்கள் கிளப்லேருந்து வந்ததுலேருந்து I've seen him grow. He's a very silent boy. ஸ்கேட்டிங்கில் எனக்கு வந்து ஹீஸ் லைக் கம்ஃபர்ட். என்னோட ரொம்ப சின்ன பையன், ஆனால் எனக்கு ஸ்கேட்டிங்காக இருக்கட்டும், நாங்கள் சேம் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் பண்ணுறோம், both of us are long distance athletes. So I think Anand is like my little brother, and Karthika is also a really small girl, cute girl. She's just coming up. So I hope she also reaches greater heights. She's also a nice girl. All are from my club, so it's very nice. நீங்கள் வந்து பிரதர் பற்றி சொன்னீங்க, உங்களோட ரியல் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, யாராவது ஸ்போர்ட்ஸில் இருக்காங்களா? வேறு ஸ்மால் ஃபேமிலி. நாங்கள் 4 பேர், அம்மா அப்பா நான் என் தங்கச்சி. 4 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி. ஸோ now we have a little bigger family. Sandeep, I'm married to Sandeep Warrior. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பா, எவ்வளோ சொன்னாலும் கம்மி எங்கள் அப்பாவுக்கு. ஹீஸ் லைக் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் இன்னைக்கு இருக்கேன்னா இட்ஸ் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் ஹிம் இன் ஸ்கேட்டிங். எல்லா ரேஸுக்கும் வருவார். மை பிக்கெஸ்ட் சப்போர்ட்டர் ஸ்கேட்டிங்கில் வந்து ஹீஸ் பின் எவ்ரி திங் ஃபார் மீ இன் த ஸ்போர்ட், ஃப்ரம் மை ஃபாதர், கோச் எல்லாமே. மை மதர்ஸ் அ டாக்டர் மாலாராஜ். அவங்க எப்படின்னா எப்போவுமே நான் ரேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று தான் சொல்லுவாங்க, ஆர்த்தி கீழே விழுகாமல் வந்துரு ஆர்த்தி. அவங்களுக்கு எப்போவுமே ஆஸ் அ மதர் அந்த அஃபெக்ஷன் எப்போவுமே ஆஸ் பத்திரமா வரணும் ஆர்த்தி அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஷீ குடன்ட் ட்ராவல் மச், ஏன்னா டாக்டராக இருக்காங்க, கைனகாலஜிஸ்ட். ஆனால் ஐ நோ தட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை பேக் போன்ஸ் இன் ஸ்கேட்டிங். ஆனால் என் அகாடமிக்ஸ் ஃபுல்லாக எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் ஐ திங்க் மை மாம் அண்ட் டேட் வர் த பிக்கெஸ்ட் டீம் சப்போர்ட்டர்ஸ் ஃபார் மீ. I have a younger sister. Her name is Aarthy. அவள் வந்து ஸ்குவாஷ் விளாட்றா. ஸோ எங்கள் அப்பா வந்து எப்போவுமே, எங்கள் அம்மா அப்பா வந்து எதனா ஒரு ஸ்போர்ட் கண்டிப்பாக விளாடணுன்னு எப்போவுமே சொல்லுவாங்க. டாக்டர் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, மெடிசனில் இருக்காங்க. ஆமாம், தி 99% மேரிட் டு டாக்டர் அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்கீங்கன்றதுனால ப்ரிஃபர்டு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஓவர் மெடிசினா, இல்லை எப்படி அந்த மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ்? லவ் மேரேஜுங்க. ஹீ கேம் டு மை காலேஜ் அஸ் அ சீஃப் கெஸ்ட். ஸோ அப்போ வி மெட், வி வர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்படின்லாம் எதுவும் இல்லைங்க, டாக்டர் ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து we fell in love being friends actually. ஏன்னா both of us had the same kind of mentality. 2 பேரும் 9:30 மணிக்கு தூங்கிடுவோம், சேம் தாட்ஸ், சேம் கோல்ஸ். ஸோ அப்படி சேம் மைண்ட் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும் இல்லைங்க, எங்களுக்கு வந்து தட் ஒர்க்ட் ரியலி வெல். ஸோ வி வர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 4 years பிஃபோர் வி காட் மேரிட். ஆமாங்க. அண்ட் ஐ திங்க் இன் தி எண்ட் ஆஃப் த டே சந்தோஷமாக இருக்கணும். Somebody should be happy. He never stopped me from skating, and he knew how important skating is a part of me. நீங்கள் ஸ்கேட்டிங், அவர் கிரிக்கெட், அவர் மேட்சஸ் நீங்கள் பார்ப்பீங்களா? உங்கள் மேட்சஸ் அவர் பார்ப்பாரா? அதை பற்றி கேட்குறேன். இப்போ நீங்கள் ஏஷியன் கேம்ஸ் போயிட்டு இருக்கும்போதே அவர் வைசாக்ல எங்கேயும் இருந்தார், டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில். அப்போ நீங்கள் ஏஷியன் கேம்ஸ் இருக்கும்போது டிவியில் பார்த்தாருன்னு. ஆமாம், நான் நிறைய பார்ப்பேன் அவங்கள டிவியில். ஸோ என்ன டிவியில் அவங்க பார்க்கும்போது நீங்கள் ஆக்சுவலாக அவரை தான் கேட்கணும். பட் எனக்கு பிஃபோர் ஐ காட் மேரிட் டு ஹிம், ஐ வாஸ் நாட் அ ஃபேன் ஆஃப் கிரிக்கெட். ஏன்னா ஐ ஃபெல் லைக் கிரிக்கெட் ஆல்வேஸ் காட் அ லாட் ஆஃப் சப்போர்ட். பட் ஐவ் சீன் நவ் சின்ஸ் நான் ஒரு கிரிக்கெட்டர், ஹீ இஸ் அ ஃபாஸ்ட் பவுலர். அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியுது. ஸோ இன் தி எண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக யூ வில் கெட் த
fruit for it is what I learned from him also. As a doctor நீங்கள் வந்து எதாவது அட்வைஸ் பண்ணுவீங்களா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ் ஏதாவது அடிப்படும் உங்களுக்கு தெரியும்ல இந்த இன்ஜுரிலாம் வந்து எப்படி ரிகவர் ஆகணும் ஆஸ் அ டாக்டரா? ஆமாம். அப்போ அவர் ஃபாஸ்ட் பவுலர். ஆமாம். ஷோல்டரில் வரலாம், ஆமாம், நீல வரலாம். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோங்க. லைக் நாங்கள் எஸ்பெஷலி டியூரிங் கோவிட் டைம் 5 months we were together. ஸோ அப்போ வந்து we did a lot of training together. ஸோ எங்கள் ஃபிட்னஸ் அந்த கோவிட் டைமில் ஆக்சுவலாக நிறைய ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ வி நியூ வாட் வாஸ் குட், வாட் வாஸ் பேட், ஹவு வி குட் இம்ப்ரூவைஸ் ட்ரைனிங். ஸோ எனக்கு ஆக்சுவலாக கல்யாணம் ஆனப்புறம் ஐ ஸ்டார்ட் பிகமிங் ஈவன் மோர் ஃபிட் பிகாஸ் மை டயட் ட்ரைனிங் எவ்ரிதிங் வந்து இட் பிகேம் ஒன் மேன் ஒர்க்கிங் வந்து 2 people ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுகெதர். ஓகே. ஸோ ஐ திங்க் இட் ஜஸ்ட் ஹெல்ப். மேரேஜ் ஆச்சுனாலே ஜென்ரலாகவே வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு பிரேக் வரும், இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சன் கண்டிப்பாக பிரேக் வரும். எப்படி நீங்கள் அந்த பிரேக்கை வந்து இடம் கொடுக்காம அப்படியே கண்டினியூவாக போயிட்டு இருக்கீங்க? அதுதாங்க, பிகாஸ் ஐ திங்க் மேபி பிகாஸ் இட் வாஸ் அ லவ் மேரேஜ் வி நியூ ஈச் அதர் ஃபார் லாங். என்ன இருந்தாலும் அவங்களோட ஒரே ரூல் என்னன்னா எங்கள் கல்யாணம் வந்து இட் ஷுட் நாட் ஹேம்பர் மை ஸ்கேட்டிங் ஆர் ஹிஸ் கிரிக்கெட். ஸோ ஆக்சுவலாக வி காட் மேரிட் இன் ஆகஸ்ட். ஜூலை வரைக்கும் ஐ வாஸ் ரேசிங் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். ஸோ ஃபஸ்ட்டு ஜூனில் கல்யாணம் பண்ணோன்னாங்க. பட் பிகாஸ் ஆஃப் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் எனக்காக ஷிஃப்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க வந்து இந்தியா விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களும் கல்யாணத்துக்கு 1 week முன்னாடி தான் வந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து. ஸோ 2 பேருக்கும் அதான் நான் சொல்கிறேன், 2 பேருக்கும் we had the same goal. We are getting married but our dreams still are yet to be achieved. So we still go behind it. So we didn't. ஓகே. இப்போ ஏஷியன் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் மெடல் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி செலக்ட் ஆகிறது ஒரு பெரிய விஷயம். நிறைய க்ரைட்டீரியாஸ்லாம் பாஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. வந்தோடனே ரிசப்ஷன் எப்படி இருந்தது? ஏதாவது ஒரு கேஷ் இன்சென்டிவ் அந்த மாதிரி தான் கிடச்சிதான்? ஏஷியன் கேம்ஸ் மெடல் வின் பண்ணோன்னே டு பி ஆனஸ்ட் ஆல்மோஸ்ட் 2 weeksக்குள்ளேயே எங்களுக்கு கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஐ காட் 20 lakhs. ஸோ திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் கேஷ் இன்சென்டிவ் ஃப்ரம் த கவர்மெண்ட். ஸோ எனக்கு வந்து ஆஸ் அ ஃபேமிலி வி வர் ரியலி ஹாப்பி. ஏன்னா இவ்வளோ வருஷம் ஸ்கேட்டிங் பண்ணதில் ஏதோ ஒரு சின்ன ரிவார்ட் வந்தது எங்களுக்கு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி வி டிட் கெட் அ கேஷ் இன்சென்டிவ். நீங்கள் போன ஏஷியன் கேம்ஸும் விளையாடிருக்கீங்க, இந்த ஏஷியன் கேம்ஸும் விளையாடிருக்கீங்க, ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? நிறைய போன ஏஷியன் கேம்ஸை வந்து we had only one event which was 20 kilometers elimination. அதுக்கும் ஆக்சுவலாக நான் 1 year பிரேக் மெடிசன்லேருந்தே எடுத்து நான் ட்ரெயின் பண்ணியிருந்தேன். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு ஐ டுக் 1 year பிரேக். அப்போது ஐ வென்ட் வித் an intention to finish top 5 but I finished 7th. அந்த ரேஸ் வந்து it didn't go as per my plan. கொஞ்சம் புஷிங் நடந்தது. was not my best race. என்ன ரேஸ் பண்ணாமல் in the end I had a lot of aggressive racing. ஆனால் that taught me a lot. ஏன்னா I got pushed. அதுக்கப்புறம் 2 laps remaining இருந்தது. I fought back and tried to do the best I can. ஆனால் அந்த ஏஷியன் கேம்ஸ் was the turning point in my career. ஏன்னா I don't want to talk about it but it taught me a lot. ஏன்னா it was something that I didn't expect. ஆனால் it taught me that எப்போவுமே உன் எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி போகாது, உனக்குள்ளேயே ப்ராப்ளம்ஸ் நடக்கும், அதை எப்படி நீ ஃபேஸ் பண்ணி வெளியே வரணும். அதுக்கப்புறம் இட் டுக் மீ அ வைல் டு கெட் ஓவர் தட். ஏன்னா ஏஷியன் கேம்ஸ் இஸ் அ வெரி வெரி பிக் இவெண்ட், ஒன்ஸ் இன் 4 years இவெண்ட். ஸோ அது ஆனோடனே இட் டுக் மீ அ வைல் டு ரிகவர். அப்போது என் கோச்சும் இருக்கட்டும், எங்கள் அப்பா அம்மா ஆரு என் தங்கச்சி அவங்கெல்லாம் என்கிட்ட நிறைய கவுன்சிலிங் பண்ணி பேசி இது இல்லைன்னா திருப்பி வரும் ஆர்த்தி, ட்ரெயின் பண்ணு, புட் யுவர் ஹெட் டவுன், அடுத்த வருஷம் நீ அடுத்த ஏஷியன் கேம்ஸ்க்கு நீ மெடலுக்காக எய்ம் பண்ணு. ஸோ அங்கேருந்து தான் மை ஜேர்னி டுவர்ட்ஸ் த மெடல் வெண்ட். இப்போ கோச் பற்றி சொன்னீங்க, உங்கள் கோச் வந்து மிஸ்டர் சத்யா. கரெக்ட். அவரை தவிர வேறு ஏதாவது ஃபாரின் கோச்? ஆமாம், சத்யமூர்த்தி கிட்ட தான் ஐ ட்ரெயின் அண்டர் சத்யா ஸ்பீட் ஸ்கேட்டிங் அகாடமி நேரு ஸ்டேடியமில். ஸோ ஏஷியன் கேம்ஸ் ஜேர்னி நான் 2021 ஆரம்பிக்கும் போது 2022 வந்து வேர்ல்ட் கேம்ஸு குவாலிஃபை ஆயிருந்தேன் பர்மிங்ஹாம் யூஎஸ்ஏல. ஸோ அங்கே போகும்போது there was a coach who saw me skate அங்கே and he is actually swings on wings ன்னு ஒரு டீம் இருக்குது. ஸோ அதில் மெயின் ஸ்கேட்டர் வந்து இஸ் an Olympian, he's a gold medalist, Olympic gold medalist, பாத் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ பாத் ஸ்விங்ஸ் அண்ட் ஃபெரே வந்து என்ன அங்கே வேர்ல்ட் கேம்ஸில் ஸ்கேட் பண்ணுறதை பார்த்துட்டு என்னை நிறைய வருஷமாக பார்த்துருக்காங்க. அப்போது தே ஸ்போக் டு மீ, இந்த மாதிரி உங்ககிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்குது, வாட் இஸ் யுவர் கோல் அப்படின்னு கேட்டோன்னே we had the same wavelength. தென் நான் கேட்டேன் இந்த மாதிரி will you be able to help me towards the Asian Games journey. ஸோ அவங்க போய் டிசைட் பண்ணிட்டு they said okay we can help you. It's a team of 3 of them, பாட், ஃபெரே அண்ட் எலே. அவங்க ஸ்விங்ஸ் ஆன் விங்ஸ் அகாடமியில் வந்து then they took me in their academy. So I feel like that
1 year plus that I trained with them, it transformed my skating a lot. Your mental health, it worked a lot. நான் எப்பவுமே ரேஸ் பண்ணும்போது ஒரு டிஃபென்சிவ் ரேஸராக இருந்தேன். அவங்கனால I started becoming a more attacking racer. So I feel like everything aligned perfectly for me towards, and Asian Games was the start to probably a very beautiful journey ahead. ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு வந்து ட்ராவல் வந்து ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லைஃப். எஸ். இப்போ ட்ராவல் பண்ணுறது, அப்புறம் ஃபுட்டு, டயட்டு, இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க? எங்களுக்கு யூஸ்வலாக நாங்கள் இந்தியன் டீமோட ட்ராவல் பண்ணும் போது இந்தியன் டீம் வந்து யூஸ்வலாக they'll have a cook. பட் எங்களுக்கு கேம்ப்ஸ் எல்லாம் இருக்கும் போது I had a dietitian அதித்தின்னு சொல்லிட்டு ஃபிட்டர் குரூப்பில். ஸோ ஷீ வாஸ் ஒர்க்கிங் வித் மீ க்ளோஸ்லி. எங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கேம்ப்ஸ் மொஹாலியில் இருந்தது. ஸோ ஆக்சுவலாக என் இன்ஜுரிக்கு அப்புறம் my dad sent my caretaker with me because I was on a lot of medications. Okay. So அவர் வந்து எனக்கு குக் பண்ணி கொடுப்பார் என் டயட் ஃபுட் என்ன சாப்பிட முடியும் அதெல்லாம். ஸோ that's the thing. And since Sandeep was there with me, it was very easy for us. ஏன்னா both of us were very determined. இப்போ ஏஷியன் கேம்ஸில் கலந்துக்கிறது, இப்போ ஸ்கேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்குது. இப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஏன்னா ரோலர் ஸ்கேட்டிங், ஸ்பீட் ஸ்கேட்டிங், நிறைய கேட்டகரி இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு நிறைய கேட்டகரி இருக்குது? நீங்கள் ஏன் ரோலர் ஸ்கேட்டிங் சூஸ் பண்ணீங்க? எனக்கு ஐ திங்க் நான் சின்ன வயசில் இருக்கும்போது the speed fascinated me. And எங்கள் அப்பா அம்மா வந்து எப்பவுமே ரிசல்ட் வந்து இட் ஷுட் பி சீன். இப்போ ஸ்கேட்டிங்கில் லைக் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் இன்னொன்று என்னென்னா இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் பண்ணுறது. ஆமாம், அதான் ஆமாம். அது வந்து ஆர்டிஸ்டிக் ஸ்கேட்டிங் வந்து தே டான்ஸ் ஆன் ஸ்கேட்ஸ், ஆனால் தேல் பி 5 judges who are judging you. ஆமாம். ஸோ இட் குட் கோ எனிவே. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு எப்போவுமே நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ வின் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் கொண்டு வந்தாங்க எப்போவுமே. அண்ட் ஹாக்கியும் இருக்குது, ஆனால் இட்ஸ் எ டீம் ஸ்போர்ட். எங்கள் அப்பா வந்து இட் வாஸ் ஆல்வேஸ் he said to choose an individual sport. உங்களை மாதிரி நிறைய யங் பிளேஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திகா, ஆனந்த்குமார், நிறைய பேர் வராங்க. How do you see this culture? இப்போ வந்து நிறைய பேர் உள்ள வராங்க. I think the sport is growing very, very well, especially நான் skating பண்ண ஆரம்பிக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா the sport has definitely grown, and I think after the Asian Games medal it will only grow more. And I'm really glad that the sport is growing. And only if you have competition in the country you will go to the next level. இங்கேயே உங்களுக்கு competition இல்லைனா then how will you improve to go to the next level? So I'm glad that the sport is growing a lot. So இதுக்கப்புறம் the structure changes a little. I'm hoping that we are better. இப்போ ஸ்குவாஷ் எடுத்தீங்கன்னா அந்த ராக்கெட் வந்து ரொம்ப முக்கியம். அது முக்கியமான எக்யூப்மெண்ட், கரெக்டான குவாலிட்டி, டெக்னிக்கலாக கரெக்டாக. கிரிக்கெட் எடுத்துக்கிட்டா பேட்டு, பேடு, க்ளவுஸு, பால் எல்லாமே. இப்போ உங்கள் கேமில் உங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஹவு இம்பார்ட்டன்ட் ஒரு எக்யூப்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்கேட்டருக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு? ஏன்னா ஒரு மில்லி செகண்டில் கூட மாறலாம் ரிசல்ட். It is very, very important. அது எப்படி சூஸ் பண்ணுவீங்க அந்த ரைட்டான எக்யூப்மெண்ட்டை? எனக்கு if you ask me, இப்போ I've reached a stage where I'm sponsored by a lot of companies. But சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா எப்பவுமே என் கம்ஃபர்ட்டை பார்ப்பார். உன் காலுக்கு என்ன ஃபிட் ஆகுது, உன் காலுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்கள் பிளேயிங் ஃபோட்டோ நான் பார்த்தேன், அதில் வந்து 4 வீல்ஸ் இருக்குது. ஆமாங்க. ஆனால் ஒரு சில பிளேயர்ஸோட ஃபோட்டோ பார்க்கும்போது இல்லை ஜூனியர் லெவலில் விளையாடுறவங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது எக்யூப்மெண்ட். அந்த வீல்ஸ் 4 வந்து மாறுது, இல்லை 2 பக்கம் ட்ராக் இருக்கிற மாதிரி ஜூனியர் லெவலில். அது வந்து டிரான்சிஷன் ஆகி இப்போ நீங்கள் வந்து அந்த செமி லெவலில் விளையாடிட்டு நீங்கள் வந்து அந்த குவாட் ஸ்கேட் 2 வீல் முன்னாடி 2 வீல் பின்னாடி இருக்கிறது வந்து நீங்கள் வந்து நேஷ்னல் தாண்டி எங்கேயும் போக முடியாதுங்க. தட் இஸ் அவைலபிள் ஒன்லி இன் இந்தியா. இன்டர்நேஷ்னலுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது. நான் யூஸ் பண்ணுறது வந்து 4 வீல்ஸ். சின்ன பசங்க மேபி என் 4 வீல்ஸே 3 வீல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இட்ஸ் லைட்டர், சின்ன பசங்க கேன் யூஸ் இட். அதில் grip பேலன்ஸ்லாம் கிடைக்கும். இட்ஸ் த சேம். their feet is smaller. என் feet is slightly bigger. So நானே வந்து I'll use 3 wheels of one radius and 1 wheel will be of a smaller radius. Radius technically it is. Okay. So the equipments in skating is very expensive also. That's the truth. Ana if you buy expensive இருந்தா players உள்ள வருவாங்களா? That is one of the biggest problems. But ana ipo pathina there are a lot of brands, lot of companies coming, so they will obviously ipo vandu the price has come down quite a bit, so there are more number of kids buying it. Sponsorshipum கிடைக்குதுங்க. இது இந்த எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் இருக்கிறதுனால மேபி ஏதாவது பிளேயர்ஸ்க்கு ஒரு செட்பேக்கா இருக்குமா? இருக்கலாங்க. ஆனால் இப்போ நீங்கள் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் தானே ஸ்பான்சர்ஸ் வராங்க, கவர்மெண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் யூ கேன் கெட் த ரீஎம்பர்ஸ்மெண்ட். இஃப் யூ ஸ்கேட்டிங் வெல் இனஃப் தென் அ கம்பெனி வில் ஆப்வியஸ்லி
sponsor you as well. ஓகே. சின்ன வயசுலேயே வரவங்க இப்போ ஒரு 3-4 இயர்ஸில் வரவங்க தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12-13 ஏஜ்லேயே வந்து நேஷ்னல் 15-17 இன்டர்நேஷ்னல் போகிறாங்க. ஸோ எந்த வயசில் நீங்கள் கரெக்டாக ஆரம்பிச்சிங்க சின்ன வயசில்? I started skating I think when I was 6.5. இது வந்து நான் ஒரு பேரண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்குறேன். இப்போ பேரண்ட்ஸ் வந்து உங்களை மாதிரி ஒரு ஸ்கேட்டராக அவங்க பசங்களை வர வைக்கணும்னா எந்த ஏஜில் கொண்டு வரலாம், எப்படி ட்ரைனிங்? எந்த ஏஜில் வேணாலுங்க கொண்டு வரலாம், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நான் வந்து இன்லைனே 12 இயர்ஸில் தாங்க போட்டேன். த ஒன்லி திங் டு பேரண்ட்ஸ் இஸ் ஃபஸ்ட்டு உங்கள் பசங்களை நீங்கள் நம்பணும். பேஷன், கோச்சிங். எஸ், கோச்சிங் அண்ட் ட்ரைனிங் எவ்வளோ இம்பார்ட்டன் நினைக்கிறீங்க? ஜஸ்ட் லைக் தட் விளையாட முடியாதுல்ல இது? ஐ திங்க் இட்ஸ் த பேஸ். Coaching is very very important. நான் ஸ்கேட் பண்ண ஆரம்பிக்கும் போது I used to go to Mysore every month for skating. ஏன்னா இங்கே அப்போ வந்து we didn't have a track. So we worked together but the coach plays a very very important role and just believe. ஓகே, ஏஷியன் கேம்ஸ் போயிட்டு வந்துட்டீங்க, அது ஒரு 4-5 months ஆயிடுச்சு. அடுத்து உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? இப்போதைக்கு this season I took a break because I had the injury, but now the season starts again. World Championship is coming, next year Asian Championship, next Asian Games for all you know, so that'll be probably my long time goal also. Okay, so we wish you all the best. நீங்கள் அடுத்தடுத்து எல்லா டோர்னமெண்ட்டும் போகணும். இதே போல் வந்து நீங்கள் மெடல்ஸ், இது வந்து பிரான்ஸ் அடுத்தவாடி போகும்போது சில்வர் கோல்டு வின் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பெருமையை தேடி தரணும். அதுக்காக டிடி தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு டிடி தமிழ் சார்பாக நன்றி. தேங்க்யூ. இன்றைக்கி விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்கேட்டர் ஆர்த்தி கஸ்தூரிராஜ் அவர்கள் வந்து நம்ம சந்தித்தோம். அவங்க சொன்ன விஷயம் நிறைய வந்து இன்ஸ்பைரிங்காக இருந்தது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பருன்ற விஷயத்தில் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தான், பேஷன் அண்ட் ட்ரீமை வந்து எப்படி நம்ம வந்து பர்சியூ பண்ணணும், என்ன ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் வந்தாலும் அது எப்படி நம்ம பர்சியூ பண்ணி அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக இருந்திருக்கேன். ஏன்னா ஜஸ்ட் பிஃபோர் த டோர்னமெண்ட் 3-4 months முன்னாடி ஒரு இன்ஜுரி வந்தது, அதுலேருந்து ரிக்கவர் ஆகி ஏஷியன் கேம்ஸில் கலந்துக்கிட்டு மெடலும் ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து சாதாரண விஷயமும் இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க இந்த கேமில் ஸ்கேட்டிங்கில் எந்த அளவுக்கு பேஷனேட்டாக இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் இந்தியன் ஸ்கேட்டர் ஆர்த்தி கஸ்தூரிராஜ் அவர்களாம் சந்தித்தோம். மீண்டும் அடுத்த வாரம் விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் வேறு ஒரு பிளேயரோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.